வேற எங்கேயுமே அந்த மாதிரி கிடைக்காது. வாவ். இந்த பொண்ணு நம்ம வீட்டுல தான் தங்கி இருக்குன்னு இவங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவங்களே இங்க வந்து உட்கார்ந்துருக்கானுங்க. எனக்கும் இந்த வியாபாரிகளுக்கும் நடுவுல ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கேன். இவங்க எந்த புடவையை வித்தாலும் 2000 ரூபாய் எனக்கு கமிஷன். ஓ மை காட், என்ன இது? காலங்காத்தாலே மைதாவை ஏமாத்துறீங்களா? ஓ, நீ ரொம்ப நேர்மையானவ மாதிரி நடிக்காதடி. புருஷனும் பொண்டாட்டிமா சேர்ந்து இந்த பொண்ணு கிட்ட படத்தை வாங்காமையா உங்க ரூம்ல அவளை தங்க வச்சீங்க? அத்தம்மா தேவையில்லாம பேசாம இரு. கம் ஆன் மைரா, சீக்கிரமா கிளம்பு. இல்லனா அந்த ஸ்டூபிட் பெல் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிரும். இந்த பர்ஸ் உங்களோட மாதிரி தெரியலையே. இல்லைங்கய்யா, இத நான் மேடம் கிட்ட கொடுக்கதான் எடுத்தேன். நீங்க 2 பேரும் எப்படி இங்க வந்தீங்க? உங்களோட கடை எங்க இருக்கு? உங்க கடையோட பேர் என்ன? இங்க பாருங்க ஐயா, நாங்க இப்பதான் ஜெய்ப்பூர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். எங்க சொந்த ஊர்ல நாங்க பெரிய ஜவுளி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். ருத்ரா, ப்ராப்ளம் தான் என்ன? இவங்க வேற துணி. இத பாரு, இவங்க 2 பேர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க உடனே வீட்டை விட்டு கிளம்புங்க, போங்க. ஏன்பா இவங்களை எதுக்காக இப்படி விரட்டி விடுற? இந்த பொண்ணு புடவை எடுக்கணும்னு தானே சொன்னுச்சு, அதுல என்ன தப்பு? சித்தி, இனிமே நம்ம வீட்டுக்குள்ள முன்ன பின்ன தெரியாத ஆளுங்க யாராவது வராங்கன்னா என்கிட்ட கேட்காம அவங்களை உள்ள விடாதீங்க. மயூரா இங்க இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. இங்க பாரு மயூரா, நீயும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. Whatever. இதுக்கு தான் பேராசப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 20%. இதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும்டி. குரங்கு மூஞ்சி வச்சவன். ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது. அந்த ஆளு வந்து எல்லாத்தையும் வீணாக்கிட்டான். வீணாயிடுச்சுன்னு கவலைப்படாத. மறுபடியும் வந்து இவனை ஒரு கை பார்த்துடலாம். வா. இந்த பசங்க ஏன் ஸ்கூல்ல இருந்து இன்னும் வரல? இந்நேரத்துக்கு வந்திருக்கணுமே. எங்க தான் போறாங்களோ? துருவா, ஐயோ, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்திருக்க? எங்கேயாவது கீழே விழுந்துட்டியா? உனக்கு ஒன்னும் அடிபடலையே? சொல்லு. என்ன விஷயம் அண்ணி? துருவா, துருவா, என்னடா இது? ஸ்கூல்ல யார்கிட்டயாவது சண்டை போட்டியா? Oh my god, துருவா. இல்ல ருத்ரா தம்பி, துருவா அப்படிலாம் பண்ண மாட்டான். பெரியம்மா, துருவா மேல எந்த தப்பும் இல்ல. தப்பு எல்லாமே அவங்க மேலதான். யாரு? என்னாச்சு? உன்னை யாராவது திட்டினாங்களா? பெரியப்பா, இந்த வாரம் ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. மம்மி டாடி டீச்சர்ஸ்க்கு. கண்டிப்பா டாடியோட மம்மி வருவாங்கன்னு துருவா கிளாஸ்ல சொன்னான். அப்ப அவனை பார்த்து கிளாஸ்ல எல்லாரும் சிரிச்சாங்க. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? உன் மம்மி தான் செத்துட்டாங்களே, எப்படி வருவாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு கோபம் வந்துருச்சு. நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம். சாரி அப்பா.
நான் இதுல இன்டர்ஃபியர் ஆக கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ. துருவா வா, வந்து ஏதாவது சாப்பிடு, துணியை மாத்திக்க. வா கயல். ஸ்கூல் மீட்டிங்க்கு இந்த தடவை உங்க அம்மா வருவாங்கன்னு ஏன் சொன்ன? என்ன பெரியப்பா நீங்க பேசுறீங்க? அவன் சொன்னது ரைட் தான். மைராவையும் பெரியமா தானே அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமாப்பா, நான் சொன்னதுதான் எனக்கு சரின்னு தோணுது. பெரியம்மா ஒரு கேம் வச்சாங்கல்ல, உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? நாம ஒரு விளையாட்டு விளையாடலாம். இதுக்கப்புறம் அம்மாவை பத்தி நீங்க அவகிட்ட பேசவே கூடாது, போட்டோவையும் காட்டக்கூடாது. அப்படி நீங்க பேசினாலோ போட்டோவை காட்டினாலோ நீங்க தோத்து போயிடுவீங்க. இல்ல மயூராக்கு ஏதாவது ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் இந்த கேம்ல ஜெயிச்சிடுவேன். துருவா, அப்படி எல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. ஆனா துர்வா சொல்றதெல்லாம் உண்மைதான் பெரியப்பா. நாங்க இது வரைக்கும் மைரா கிட்ட பார்வதி பெரியம்மாவை பத்தி பேசினதே இல்ல. ப்ராமிஸ். நீங்களே பாத்தீங்கல்ல, அவங்க பெரியம்மா மாதிரி பாட செய்றாங்க. அப்புறம் நேத்து பெரியம்மா உங்களை கல்யாணம் பண்ணி வைக்க ஒரு ஆண்டி கூட்டிட்டு வந்தாங்கல்ல, அப்ப நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்களே. புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண துருவா. அவ ஒண்ணு உன்னோட அம்மா கிடையாது. அவ உன் அம்மாவா இருக்க முடியாது. ஆனா ஏன் பெரியப்பா? நீங்க முதல் முறை பெரியம்மாவை பார்க்கும்போது உங்களுக்கு கூட தானே பெரியம்மாவை பிடிக்காது. நீங்களும் தானே அவங்கள வெறுத்து ஃபைட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் உன்கிட்ட யார் சொன்னா? அவகிட்ட பாட்டி தான் சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லப்பா. நான் உன் அம்மாவை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிட்டேன். அவளுக்கும் எனக்கும் இடையில ஏதோ ஒரு புரிதல் இருந்துச்சு, உறவு இருந்துச்சு. பட் காதலை புரிஞ்சுக்க தான் லேட் ஆயிடுச்சு. அப்பா மயூராவே நீங்க விரும்பல, அது உங்களுக்கு தெரியாம போயிருக்கலாம். அது நடக்க வாய்ப்பு இருக்குல்லப்பா. துருவா, துர்வா நீ ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? பேசாம வாயை மூடு. சரி, ரெண்டு பேரும் போய் சாப்பிடுங்க, போங்க. ஓ கிரேட், நீ இங்க தான் இருக்கியா? ஆக்சுவலி உன்கிட்ட ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண தான் தேடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ ஆமா சொல்லிதான் ஆகணும், ஏன்னா உன்கிட்ட வேற ஆப்ஷன் இல்ல. ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்ச அக்கா சரியா தான் சொல்றாங்க. நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். லுக் ருத்ரா, எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது. துருவா ஸ்கூல்ல யாரோட பேர் சொல்லிருப்பான்னு தெரியுது. அப்புறம் துருவும் கையிலும் சேர்ந்து நம்மள ராதாகிருஷ்ணா வேஷம் போட வச்சது, டான்ஸ் ஆட சொல்லி வற்புறுத்தினது. ஐ மீன் இட்ஸ் ஆல். லுக், டோன்ட் ஃபீல் ஆக்வர்ட், ஓகே? ஐ மீன் துருவா என்ன ஆசைப்படுறானா, நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு ஆசைப்படுறான். அவன் சின்ன பையன், அவன் அவனோட அம்மாவை தேடிட்டு இருக்கான். அதனாலதான் அவன் என் கூட ரொம்பவே அட்டாச் ஆயிட்டான். அதனாலதான் நான் இப்ப உன்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. உனக்காக பண்ணிக்கலனாலும் துருவாக்காக பண்ணிக்கோயே. என்னால் அது முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பொண்ணை என்னால் நேசிக்க முடியாது. ஐ நோ தட், பட் இதுவே உன்னோட வாழ்க்கை கிடையாதுல்ல. ஐ மீன் நிறைய பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணை வேணுன்றதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் ஃபேமிலியை பார்த்துக்கணுன்றதுக்காக பண்ணிக்கிறாங்க. ஐ மீன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுக்குள்ள தனிப்பட்ட ரீசன் இருக்கும்ல. உன்னால அந்த மாதிரி ஒரு கல்யாணத்தை ஏத்துக்க முடியுமா?